Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம். நீங்களும் சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல வீட்ல இருந்து என்னதான் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. 5 மினிட்ஸ்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். அது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், வெஜிடபிள் வச்சு சூப்பரா நம்ம வடை செஞ்சிடலாம் வாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து மூக்கல்ல பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த கப் அளவு இது வந்து ஒரு 6 பேர் 8 பேர் அளவுக்கு செய்யறதுக்காக 2 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. இதை வந்து நாங்கள் 2 முறை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் 2 முறை கழுவிட்டு வந்துட்டேன். இதை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருவோம். இது ஊறுறதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஊற வச்சதை அரைச்சி அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஊறிச்சு. நல்லாவே பருப்பு வந்து நல்லாவே உப்பெல்லாம் வந்துருச்சு. அதை வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அலசிட்டு 2 முறை அலசிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டாலும் சரி, நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கல் இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து ஆட்டிக்கலாம். எப்பயும் போல் வடை செய்கிற மாதிரி தான் எந்த பருப்பாக இருந்தாலும் அதோட ஒரு துண்டு அளவு இஞ்சி, ஒரு 10-15 அளவு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்பப்போ அரைக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து அதை நம்ம வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த அளவு வந்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்ச கோஸு, கேரட்டு, நீங்கள் எந்த காய்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது எல்லா அளவுமே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாமே நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா வந்து பசிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜீரகமே சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம பிசைய போகிறோம். இல்லை தண்ணி வந்து எதுவுமே வந்து நம்ம விட தேவையில்லை. பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த குறகுற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோமே சரியாக போயிடும். இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம பருப்பு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவு நல்லா வந்து நம்ம பெசட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து உருட்டணும் அப்படின்னா கையில் வந்து நல்லாவே உருண்டணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். உங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த அளவு வந்து நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சேர்த்திக்க போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து காய வைக்க போகிறோம். ஆயில் காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஏற்கனவே ஆயில் காயறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோன்னா ஆயில் காஞ்சதும் எடுத்து தட்டி போடுறதுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ ஆயில் வந்து காஞ்சிச்சு. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மெலிசாக தட்டுறதுனாலும் தட்டலாம், இல்லை தப்பமாக தட்டினாலும் தட்டலாம். நான் மெலிசாக தட்டினா சீக்கிரம் வந்துடும், அதனால கொஞ்சம் மெலிசாவே தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. அந்த கடாயில் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 5 வடை மட்டும் போட்டிருக்கேன். அது நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் வந்ததும் அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்று திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான சூப்பரான மொறு வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. வடை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வெஜிடபிள் வந்து வடை செஞ்சுருக்கோம் அப்படின்னா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த கலர் நீங்கள் வந்ததும் எடுத்து 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.